ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லட்ஸ் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்களா. தினை ஒரு ஸ்பூன், கம்பு ஒரு ஸ்பூன், குதிரைவாலி ஒரு ஸ்பூன், வரகு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ராகி ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு இதெல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வறுகடலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை, அதுக்கப்புறம் கருப்புழுந்து. இதை எல்லாத்தையுமே போட்டு சிம்மில் வணக்கி எடுத்துக்கோங்க. அடிப்பிடிச்சிடக்கூடாது, சிம்லேயே தான் வணக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி எடுத்துடணும். பாருங்கள், இதையும் வணக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுடலாம். பாதாம் ஒரு ஸ்பூன், ஆளி விதை, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, பூசணி விதை, அதுக்கப்புறம் தர்பூசணி விதை, அதுக்கப்புறம் பிஸ்தா, முந்திரி இதெல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதையும் வச்சுட்டு சிம்லேயே நல்லா வணக்கணும். பாருங்கள், இதையும் சிம்லேயே வச்சுட்டு வணக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காயும் சுக்கையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் பக்கம் நல்லா வணக்கி எடுக்கணும். சுக்கு தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு 3/4 குண்டா வந்திருக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு நான் 1/2 கப்பு தான் நான் போட்டிருக்கேன். சுகர் போட்டிருக்கேன். இதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. வடிகட்டிட்டு இது பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஊற்றிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது கொரப்பாக இருந்தால் தான் அதை சாப்பிடும்போது அந்த சீட்ஸ் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். சூப்பராகவே உருண்டை வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.